வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் எதிரிகள் ஏதாச்சும் வந்து நம்மளை வந்து பின்னாடி எந்த ஒருத்தர் சில பேர் வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 2, 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம். குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதேமாதிரி குழந்தைகள் விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு அங்கேருந்து அது நிறைய கிரகங்கள் உள்ளே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் சில நேரங்களில் சோர்வு ஏற்படும், ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் செலவில் ஏற்பட்டாலும் சுப நிகழ்ச்சி கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கேட்ட இடத்துல ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ல் வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டி பொறாமைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 11ல் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 8ஆம் மற்றும் 11ஆம் அதிபதி நம்ம புதன் 6ல் இருக்கும்போது மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நண்பர்கள்ட்டையும் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க இந்த ஒரு வாரம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் சூப்பராக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி. சந்திரன் வந்து 9ஆம் அதிபதி. அவர் வந்து சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பிரயாணங்களால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தவர்கள் செவ்வாய் வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களில் வந்து எல்லாம் அடித்து தூள் கலப்பி சூப்பராக பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் வந்து உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போட்டி பந்தயங்களில் வந்து ரொம்ப போட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் சப்போர்ட்டுக்கு நமக்கு கண்டிப்பாக ஆள் இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வீடு பிரம்மாண்டமான வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களுக்கு கொடுக்கும். அம்மா கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டுங்க. ஏதாச்சும் ரொம்ப ஓவராக போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணி மாட்டிக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா வந்து அது நாளில் வந்து இந்த ராகு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடுவார். அதுதான் வந்து விருச்சிக லக்னமாக வந்து ராகு நடக்கும்போது அந்த பிரம்மாண்டத்தினால் மயங்கி போய் நம்ம கொஞ்சம் அதீதமாக செலவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐயோன்னு கத்திரமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 2, 5ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் மனம் நோகிற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸஸாகவோ பேசுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாகுது சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து 5ல் இருக்காருங்க. குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 5ல் வந்து சனி இருக்கும்போது டெய்லி வந்து குலதெய்வத்தை நினைக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் லேண்ட் ஏதாச்சும் வந்து பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் இப்போ குலதெய்வத்தை வேண்டிக்கும் போது அது எல்லாம் கிளியர் ஆகி புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தால் புதன் வந்து 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி இருந்தாங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோன்ஸ் வாங்குறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் லோன்ஸ் வாங்குறது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சிகள் நடந்தோம்னா கண்டிப்பாக நடக்கும், பட் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. மனைவிக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ நான் வந்து அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும், அப்படியே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் போட்டு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரக மாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரக மாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான். அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான். இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரக மாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்ட திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரக மாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானட் வந்து அவனுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரக மாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்கள், ஒரு 25,000 செலவு பண்ணி இவனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரக மாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்கிட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்து கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரக மாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு எனக்கு கிரக மாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்ரு ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.